வரைக்கும் யாரும் என்ன எக்ஸ்பெல் பண்ணவில்லை. ஆகவே நான் இந்த கலரை போட்டுன்னு இங்க வந்திருக்கேன். நல்ல வேளை நீங்க பார்த்திருக்க. ஏன்னா அந்த காரணமாகவே நான் இதை கட்டிட்டு வந்தேன். இல்லாட்டாக்க நான் உங்க போல ஒரு சூட்ல வந்திருப்பேன், ரொம்ப அழகா இருந்திருப்பேன். ஆனால் நான் ஒரு காங்கிரஸ் ஆளுங்கிறது காட்டுறதுக்கு நான் இதை கட்டிட்டு வந்திருக்கேன். உங்களோட கருத்தை காங்கிரஸ் கருத்தா எடுத்துக்க முடியாதுன்னு கேசி வேணுகோபால் எல்லாருமே சொல்றாங்களே. கேசி வேணுகோபால் நேத்திக்கு காங்கிரஸ்ல வந்திருக்கவர். அவர் பிறக்கிறதுக்கு முன்பே நான் காங்கிரஸ்ல இருந்திருக்கேன். அவர் யாரு என்ன பத்தி இப்படி சொல்லறதுக்கு? அவர் ராஜீவோட இருந்தாரா? அவர் இப்போ நம்ம அண்ணாமலை வந்தார், அவர் ஐபிஎஸ் ஐயா, நான் ஐஎஃப்எஸ். ஆனாலும் நான் ராஜினாமா செய்து ராஜீவோட பணியாற்றி நான் அரசியல்ல அவர் காரணமாக தான் வந்தேன். அவர் தவறி போனதுக்கு ஒரே காரணம் நான் என்ன ஆதரிக்கிறதுக்காக. அவர் ஸ்ரீபெரும்புதூர் வர நேரத்துல நான் மயிலாடுதுறையில அவருக்காக காத்துட்டு இருந்தேன். அவர் வரவே இல்லை. இதான் இங்கேயே அவர் அது பழிக்கொள்ளை நடந்து அவரால் என்ன வர முடியல. இப்போ இந்த கேசி வேணுகோபால் யாரு? காங்கிரஸ் அவர் ஏது இருக்கா? அது ராகுல் காந்தி போட்டிருக்கார். ராஜீவ் போட்டிருப்பாரா? ராஜீவ் போட்டிருப்பாரா? அவரை எதுக்காக வீணா என்ன பிடிச்சு இப்படி அவமானம் செய்யறது? எனக்கு 85 வயசுப்பா. என்ன போட்டி என்கிட்ட? எதற்காக அவங்களுக்கு இவ்வளவு பயம்? யாரோ ஒருத்தர் ஒரு ப்ரோக்ராம்ல உங்க போல ஒரு ஆங்கர் அவர் ஆங்கிலத்தில் என்ன சொன்னார்னா, why does this neglected, frustrated octogenarian matter so much to the Congress party? அதே கேள்வி நான் உங்களை கேட்க விரும்புறேன். இதுக்காக என்ன பத்தி இவ்வளவு அங்க பேசுறாங்க? நான் என்ன விட்டுட்டாங்க? என்ன கைவிட்டுட்டாங்க? நான் எங்கேயும் இல்லை, நான் யாரும் இல்லை. ஆனால் என்னமோ இன்னி தேதியில நீங்க என்னை இங்க கூப்பிட்டுறதுக்கு காரணம் வேணுகோபால் தானே. இல்லாட்டாக்க நீங்க கூப்பிட்டுருப்பீங்களா? எதுக்காக கடைசி நிமிஷத்துல நீங்க என்ன கூப்பிட்டு? ஏனென்றால் வேணுகோபால் வீணா என்ன தட்டினார். அப்படி இருக்கிற சூழ்நிலையில ஏதோ எனக்கும் ஒரு முக்கியத்துவம் உண்டுங்கிறது நீங்க சொல்லிதான் எனக்கு தெரிஞ்சது. இல்லாட்டாக்க என்ன எல்லாரும் மறந்துட்டாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை இந்த வேணுகோபால் காரணமாக நான் இங்க மீண்டும் உருவாகி வந்திருக்கேன். நடக்க போறது தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற தேர்தல். நீங்க மயிலாடுதுறையுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், அப்புறம் இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கணும்னு திரு மு.க. ஸ்டாலின் சொல்றீங்க. அப்ப ரெலவன்ஸ் இருக்கு தானே? அந்த அடிப்படையில் நீங்க ஒன்னு சொல்லுங்க, கருத்து முக்கியமாயிடுது. நான் அதுக்கு பதில் கொடுக்கிறேன். சுதந்திரத்துக்கு பிறகு 3 பிராமணர்கள் இங்க தேர்ந்தெடுத்து வந்திருக்காங்க நாடாளுமன்றத்துக்கு. ஒருத்தர் பட்டாபிராமன்கிறவர், சிபி ராமசாமி ஐயருடைய மகா. அவர் ஒரே ஒரு முறை தேர்ந்தெடுத்து வந்தார் 62ல. அதற்கு பிறகு வைஜெயந்தி மாலா, அவர் ஒரே ஒரு முறை தென் சென்னையிலிருந்து தேர்ந்தெடுத்து வந்தார். ஆனால் நடிகரா இருக்கிற காரணமாக வந்தார், பிராமணமா இருக்கிற காரணமாக வரல. நான் என்னுடைய தப்பு இல்லை, நான் ஒரு பிராமண குடும்பத்துல பிறந்திருக்கேன். ஆனால் நான் பிராமணன் இல்லை. நான் எல்லாருக்கும் நான் தொகுதியில சொல்லியிருக்கேன், என்னுடைய பாவம் என்னுடைய தப்பு இல்லை. நான் ஒரு பிராமணர் குடும்பத்துல பிறந்தேன். எனக்கும் ஜாதிக்கும் எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. நான் முதல்ல வந்த நேரத்தில் திராவிடர் கழகம் சொல்லியிருந்தாங்க தன்னுடைய காடர்ஸ்ட, நீங்க எப்போதும் கையோட ஒரு கத்திரிக்கோல் வச்சுக்கோங்க, பூனலை பார்த்தாக்க நீங்க அறுத்துங்க வேணாம். நான் என் ஷர்ட்டை எடுத்து ஒவ்வொரு மீட்டிங்ல ஷர்ட்டை அறுத்து, நீங்க வாங்க உங்க கத்திரிக்கோலோட என்னுடைய பூனலை நீங்க அறுத்து போடுங்க. முடியாது, ஏன்னா நான் பூனல் கட்டிக்கிறது இல்லை. நான் அவங்கள்ட்ட சொல்லுவேன், உங்க கிராமத்துல எவ்வளவு பெரிய ஒரு பாத்திரம் இருக்கோ அதுல நீங்க சிக்கன் கறி போடுங்க. என்னுடைய எதிர் வேட்பாளர் கல்யாணங்கிறவர், அவரையும் என்னையும் கூப்பிடுங்க. யாரு கூடுதலா சிக்கன் கறி சாப்பிடுறாங்கிறது
நீங்களே பார்த்து தீர்மானிங்க. நான் என்னுடைய பேர் ஐயர், அதை வச்சுக்கிறதுக்கு ஒரே காரணம். அந்த காரணத்தை நான் முதல் மீட்டிங்லயே கும்பகோணத்தில் சொன்னேன். ஏன் நீங்க ஏதோ செக்குலரிசத்தை பத்தி பேசுறதுக்கு இங்க வந்திருக்கீள், ஆனால் பேர் என்னமோ ஐயர்னு வச்சிருக்கேன். அதுக்கு நான் பதில் கொடுத்தேன். முதல் முறை என் பேரு பத்திரிகையில வந்த நேரத்தில் நான் டெல்லி யூனிவர்சிட்டியில எக்கனாமிக்ஸ் ஆனர்ஸ் உடைய ரெக்கார்டை ஒடிச்சு நான் முதல் இடத்துல வந்தேன். அந்த நேரத்தில் தான் என் பேர் முதல்ல பத்திரிகையில அச்சடிச்சாங்க. இந்த ஐயர்கிறது இல்லாமல் இருந்தால் முழுமையான புகழ் உத்தரப்பிரதேஷ்க்கு போயிருக்கும். ஏன்னாக்கா மணிசங்கர்கிற பேரு உத்தரப்பிரதேஷ்லயும் பீகார்லயும் பரவலமாக இருக்கின்றது. தமிழ்நாட்டுக்கு இந்த புகழ் போய் சேர்ந்ததுக்கு காரணம் ஒண்ணுதான், ஐயருங்கிற ஒரு அடையாளம். நான் பிறந்தது பாகிஸ்தான்ல, நான் வளர்ந்தது தேராதூன் வட இந்தியால, நான் படிச்சது டெல்லியிலையும் மற்றும் வெளிநாட்டிலையும், நான் வாழ்ந்தது வெளிநாட்டில். இங்க வந்த நேரத்தில் என்னால தமிழ் கட்டோட பேச தெரியாது. இன்னி தேதியில நான் என்ன சொல்றேன்னா, உங்கள் அனைவருக்கும் நீங்க பேசுறது செந்தமிழ், நான் பேசுறது என் தமிழ். ஸோ அந்த அளவுக்கு நான் கத்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த நேரத்தில் என்ன அவமானமா என்னோட ஒரு அந்த அப்படிப்பட்ட ஒரு பிஹேவியர் இருந்தாக்க என்னால் தாங்க முடியும். ஆனால் தாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னுடைய ஹீரோ வந்துட்டார், பிடி ராஜன் அவர்கள். வணக்கம் சார், ரொம்ப நன்றி. കൂടുതൽ വാർത്തകൾക്ക് ന്യൂസ് 18 കേരളം യൂട്യൂബ് ചാനൽ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക.